ஆந்திராவிலிருந்து கேரளாவுக்கு உரிய ஆவணங்களின்றி இறைச்சிக்காக மாடுகளை ஏற்றிச் சென்ற லாரிகளை குடியாத்தம் அருகே காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கோபியிடம் கேட்கலாம். கோபி, விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த சைனகொண்டா சோதனை சாவடி வழியாக நேற்று இரவு முதல் ஆந்திரா மாநிலத்தில் இருந்து குடியாத்தம் வழியாக கேரளாவிற்கும் பொள்ளாச்சிக்கும் விற்பனைக்காகவும் இறைச்சிக்காகவும் மாடுகளை லாரிகள் மூலம் கொண்டு வந்த போது காவல்துறையினர் அதனை தடுத்து நிறுத்தி மீண்டும் ஆந்திரா மாநிலத்துக்கு திரும்ப செல்லும்படி வாகனங்களை திருப்பி அனுப்பினர். இதனை அறிந்த லாரி மாட்டு வியாபாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து காவல்துறையினரிடம் வந்து லாரிகளுக்கு உரிய ஆவணங்கள் இருப்பதாகவும் எதற்கு அனுமதிக்க மாட்டீர்கள் என்று கேட்டு வருகின்றனர். இது மட்டுமில்லாத இந்த மாடுகளை தற்போது அனுப்பவில்லை என்றால் மாடுகளை அங்கங்கே தனியார் நிலத்தில் இறக்கி மேய்ச்சலுக்காக இருப்பது. இங்கே உணவும் இல்லை, மாடுகளுக்கு ஏதாவது ஆகினால் தாங்கள் தான் பொறுப்பு எனவும் காவல்துறையிடம் வியாபாரிகள் பேசி வருகின்றனர். சுமார் 50க்கும் மேற்பட்ட லாரிகளும் மற்றும் மினி லாரிகள் மூலம் வாகனங்கள் திருப்பி அனுப்பப்பட்டு வருகின்றது. அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி கோபி.